எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் அபிநயா, சொந்த ஊர் கன்னியாகுமரி. இந்த ஸ்டேஜுக்காக ஏங்கின நாள் நாள் தான் அதிகம். ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடித்ததும் 2023 முடித்தேன். முடிச்சுட்டு அப்போவுமே நான் முடித்ததுமே நினச்சேன், நம்ம ஐடிக்கெலாம் வேணாம், நம்ம போனால் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் தான் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதில் போகிறது, டிஎன்பிஎஸ்சியா பேங்கிங்கா எதுவுமே தெரியல. அப்போது எங்கள் அம்மா தான் ஒர்க் பண்ணுறாங்க, தொழிலாளர் நலத்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் அங்கே ஆஃபீஸர்ஸ் நம்ம அகாடமியில் படித்து கிளியர் பண்ணவங்க அங்கே ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தான் இங்கே சேர்த்து விட்டாங்க. சேர்க்கும்போது எதுக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு சுத்த ஐடியா இல்லை. அம்மா தான் சரி பேங்கிங் படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னை சேர்த்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மேக்ஸ் தான் பிடிக்காது. சரி என்னடா இது பேங்கிங் வந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே படிப்போம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2023 எந்த ஃபிலிம்ஸுமே கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் பேட்ச் போவேன். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி போவேன், போயிட்டு படிப்பேன். அங்கே வெக்காப் சொல்லுவாங்க, குவான்ஸ், ரீசனிங், கரெக்ஷன் எல்லாமே. அது ரொம்ப சின்ன சின்ன மார்க் கூட இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரிஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வெங்கடண்ணா, அப்புறம் அப்போ தனசேகரண்ணா இருந்தாங்க, ரிஷ்வான் அக்கா, சக்தி அக்கா, அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த இயருக்கு அட்டன் பண்ணும்போது எல்லா ஃபிலிம்ஸும் நல்ல ஒரு மார்க்கை ஒரு 20-25 மார்க்ஸ் அதிகமாகவே கிளியர் பண்ணேன். மெயின்ஸில் பிஓ, ஐபிஎஸ் பிஓ அண்ட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஆனால் இன்டர்வியூவில் ஒரு 2 மார்க்ஸ் அந்த கேப்பில் போயிருச்சு. ரொம்ப 2026 ஆரம்பிச்சது 2 ரிசல்ட்டும் வந்துச்சு. ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னை விட அம்மா தான் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விட்டுடலாம், வேறு ஏதாவது ஒர்க் போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மா அப்போ தான் மோட்டிவேட் பண்ணி இல்லை படி, இந்த ஒரு அட்டன் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்தேன், ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஆர்ஆர்பி கிளர்க்கு. இப்போது அதில் கிளியர் பண்ணி இப்போ எங்கள் அம்மா அப்பாவை இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். சிறப்பாக இந்த நிர்வாகத்தினை நடத்தி கொண்டிருக்கின்ற சுரேஷ் அக்காமினுடைய நிர்வாகிக்கும் ராஜா சார், அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் இப்போ அச்சீவ் ஆகிருக்குங்க. இன்னும் பல நூற்றுக்கணக்கான வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நிறுவனத்துக்கும் நன்றி கூறி, என்னுடைய மகள் இன்று நல்ல நிலைமையில் வந்ததற்கு இந்த சுரேஷ் அகாடமி தான் காரணம் என்பதை ஒரு சிறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அப்புறம் ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சார் எப்போவாச்சும் கிளாஸ்க்கு வருவாங்க. டீமோட்டிவேட்டடாக இருக்கும்போது ராஜா சார் பேசுகிறத கேட்டாலே இனிமேல் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ அச்சீவர்ஸை உருவாக்கி அதுக்கு இப்படி ஒரு அகாடமி கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக விதுவா, ஹரிதா 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா, அவங்களோட எமோஷனல் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஜேர்னி இவ்வளோ இதுவாக வெற்றி அமைஞ்சிருக்காது. அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணுன்னா, நான் பண்ண தப்பு சிஏ படிக்க மாட்டேன் ஒழுங்காக. 1 மாதம் படிப்பேன், அப்புறம் விட்டுருவேன். எனக்கு எல்லாமே குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எபோவ் ஆவரேஜாக போட்டுருவேன். ஆனால் சிஏ சுத்தமாக 2 மார்க் 5 மார்க் அப்படி தான் வரும். ஸோ சிஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இப்போ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் சிஏ நல்லா படித்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.